எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. சிம்ம ராசிக்குண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாசம் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 11ல இருக்கார். இந்த வருஷம் மட்டும் தாங்க இங்க இருப்பார். இனி இந்த ராசி அதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றதுக்கு இனி நீங்க 12 மாசம் காத்துக்கணும். அடுத்த வருஷம் தான் வருவார். ஏன்னா சிம்மத்துக்கு ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, அஷ்டமசனி நடந்துட்டு இருக்குது. ராசிக்குள்ள கேது இருந்து நிறைய தடை, தாமதங்கள், மன விரக்திகள், தொழில லாபம் இல்ல, வருமானம் இல்ல, வேலை போயிடுச்சு அப்படிங்கிற நிறைய ரீசன் சிம்மத்துக்கு இப்ப போயிட்டு இருக்கு இல்லையா. இப்ப ஒரே ஒரு ஜாக்பாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஒரு லக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது என்னன்னா, ராசி அதிபதி 11க்கு வருது. அப்ப இந்த மாசம் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேலை வாய்ப்புகளோ, ஒரு புதியதாக ஒரு தொழில் தொடங்குறதோ, தொழில லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துறதோ, அல்லது புதிய நபர்களை உள்ள சேர்த்திக்கிறதோ, இது போல ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு லாபம் சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த மாசத்துல நடக்கும். ஏன்னா கூட யார் இருக்கார் அப்படின்னா, புதன் இருக்கார். தனஸ்தானாதிபதி உங்க ஜாதகத்துக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர், 2 மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் கூட இருக்கார். அதனால கண்டிப்பாக இந்த மாசம் பண வரவு, லாபங்கள் இதுக்கெல்லாம் சிம்ம ராசிக்கு குறைவு இருக்காது. இயற்கையாவே சிம்மம் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஒடிஞ்சு நெடுஞ்சு வேற வழி இல்ல. இப்ப நீங்க ஜோஷியர் எல்லாம் நீங்க சொல்றீங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டோம்னா நீங்க சொல்றீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க செய்யறீங்க, எங்களுக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் சொன்னாலும் செய்தாலும், கிரகங்கள் என்ன செய்ய ரெடியா இருக்கோ அதை செய்யும். உங்களுக்கு என்ன பிராப்தம், உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அதே போல இப்ப இந்த மாத பலன்கள் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு ஜாக்பாட் மாதிரி பயன்படுத்திக்கணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாசம் லாபத்தை நோக்கி போங்க. ஒரு வளர்ச்சிக்கு உண்டான பாதை நிச்சயமா உண்டு. செய்கின்ற விஷயத்துல ஒரு உதவி பண்றதுக்கு ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்பு கண்டிப்பா வரும். இதுவே உங்க ஜாதகத்துல புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 15ஆம் தேதி கூட இதெல்லாம் நடக்கும். வக்ரம் அடையலைன்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பா நடக்கும். வக்ரமாக இருந்தால் உங்க ஜாதத்துல வீண் இருக்கும், அல்லது வான் இருக்கும், அல்லது ஆறுன்னு இருக்கும். இதை பாத்தீங்கன்னாலே புதன் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 15ஆம் தேதிக்கு மேல ஒரு ஜாக்பாட், நல்ல பண வரவு, நல்ல அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு இதெல்லாம் கிடைக்கும். சோ சூரியன் உங்க ராசிக்கு 11ல் இருக்கிற வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே பணத்துக்கு குறைவுகள் இல்லை. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்க. குடும்பம் அமைஞ்சு வரப்போகுது. நிறைய சிம்மராசிக்காரங்க இப்ப டைவர்ஸ் வாங்குறதுக்கு கோர்ட்ல நிக்கிறாங்க, அப்ளை பண்ணி வச்சிருக்கிறாங்க. குடும்பம் தானா பிரிஞ்சு இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, சேரலாமா இல்ல அப்படி விட்டுறலாமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சிம்ம அஷ்டமசனி அந்த வேலையில பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா இப்ப குடும்பம் சேரக்கூடிய நேரம் இருக்கு. யாரு சிம்மமோ அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து, ஏன்னா இப்ப உங்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்குள்ள ஒரு அமைப்பு, குடும்பம் அமைஞ்சு வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இந்த கிரகங்கள் கொடுக்குறாங்க. சோ இப்ப பேசுங்க, உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கோங்க, இல்ல அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டாம அடுத்த வேலைகள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பண்ணுங்க. சோ பேசினாதான் விஷயம் நடக்க போகுது. ஏன்னா 2ஆம் அதிபதி இல்லையா புதன், அவர் உங்களுக்கு 2 நாளே உங்களுக்கு வாக்கு தானே, பேச்சு தானே. அவர் ராசி அதிபதியோடு இருக்கும்போது இந்த டைம்ல பேசுங்க. இத்தனை நாள் நீங்க பேசி நடக்காத காரியங்கள் எல்லாமே இப்ப பேசிங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக, அம்மா அப்பா, சொத்து, பூர்வீக, வம்பு வழக்கு எதாக இருந்தாலும் இதனால் வரைக்கும் நீங்க பேசி நடக்காத காரியங்கள் எல்லாமே இப்ப நீங்க பேசுங்க, கண்டிப்பா நடக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உடைய போகுது. அதனால உங்க பேச்சை இந்த டைம் நீங்க ஃபோர்ஸ் பண்ணுங்க, அதிகப்படுத்துங்க. கண்டிப்பா நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சுக்கிரன் 12ல போய் நிக்கிறார். யாரோட? 8ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியோட சேர்ந்து நிக்கிறார். இந்த சுக்கிரன் 10ஆம் அதிபதி. தொழில் ரீதியாக பேசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், நிறைய ஐடியாஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா 12ல சுக்கிரன் இருந்தா சுப காரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் நேரம் இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்குது. கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை போயிருச்சு அப்படின்னு சொன்ன, வேலையே இல்ல, வேலையே அமைய மாட்டேங்குது, வேலை இல்லாம நான் தெருவா சுத்திட்டு இருக்கிறேன், நிறைய சிம்மம் சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நல்ல லாபத்தோட கிடைக்க போகுது. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் போது, அல்லது என்ன வேலை கிடைச்சாலும் போங்க, நீங்க உங்களுக்கு டைம் மாற போகுது. ஏன்னா டிசம்பருக்கு மேல கேது மேல வந்துருவார். அப்ப இப்ப போனீங்கனாலும் டிசம்பருக்கு மேல ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும். பட்
நன்மைகள் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. இந்த மாசம் எந்த வேலை கிடைச்சாலும் போங்க, உயர்வு உண்டு, பதவி உயர்வு உண்டு. டிரான்ஸ்பர் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா டிரான்ஸ்பர் வாங்கலாங்க. ஒரு இடமாற்றம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது இப்ப. ஏன்னா 3ஆம் அதிபதி மாற்றத்தை சொல்லக்கூடியவர் சுக்கிரன் தான். அவர் 12ஆம் வீட்டுல 10ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால வேலை மாற்றம் பண்றது, தொழில வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் அந்த இடம் சரியில்லை, இந்த இடத்துக்கு வந்தது வந்து எங்களுக்கு நல்லா இல்ல, ஒரே இருளா இருக்கு, ஒரு நல்லா இல்ல, எது பண்ணாலும் தடை தாமதங்களாக இருக்குது, நாங்க ஒரு தொழிலையே மாத்தலான் இருக்கிறோம், வேலையே மாத்தலான் இருக்கோம்னு நினைச்சீங்க, இதெல்லாம் மாற்றம் பண்ணலாம். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் தொழில் மாற்றம் பண்ணினீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. சோ இப்ப அங்க இருந்து இங்க 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கேஸ் ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு சாதகமா வரும். நன்மைகள் அதிகமா இருக்கு. கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வருமானம் வரப்போகுது. நோய்க்கு ஒரு நல்ல மருந்துகள் கிடைக்க போகுது. மன ரீதியாக செம்ம அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு 2 சுபகிரகங்கள் பாக்குறப்ப கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும், கொஞ்சம் தெளிவா இருப்பீங்க இந்த காலகட்டங்கள்ல. அதனால கொஞ்சம் 12ஆம் இடத்தில் குரு சுக்கிரனுக்காக சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும், கொஞ்சம் சுப விரயங்களும் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த மாசம் உண்டு. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு செவ்வாய் 4 மற்றும் 9ஆம் அதிபதி, தாய் தந்தையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 10ஆம் வீட்டுக்கு வருது. இது ஒரு வகையான யோகம். அப்பா அம்மா மூலமாக தொழில் வளர்ச்சிக்கு ஏதாவது உதவிகள் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இது பண்ண போறேன், இத்தனை நாள் வந்து எனக்கு வந்து தொழில் அமையல, இத்தனை நாள் எனக்கு வந்து சரியில்லை, இப்ப கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு உட்காந்து பேசினீங்கன்னா, நான் தான் சொல்றேன் 2ஆம் அதிபதி வலுத்து இருக்குது, இப்ப நீங்க என்ன பேசினாலும் நடக்கும். இப்ப அம்மா அப்பா கிட்ட தொழிலை பத்தி பேசுங்க, அவங்க தொழிலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்லது அவங்க தொழிலையே உங்களை ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். சிம்மம் வந்து மேக்சிமம் தந்தையோட பூர்வீகத்துல, பூர்வீக சொத்துல இதுல எல்லாம் சேராதீங்க, செட் ஆகாது, தனிச்சு நிற்கும். சிம்மம் அப்படிங்கிற சிங்கம் இல்லையா, காட்டுக்கே ராஜா இல்லையா, அது ஒரு சோம்பேறி கிரகம். சிம்மங்கிறது அது ஆண் சிம்மமாக இருக்குது, ஆண் சிங்கமாக இருக்குதுன்னா நிறைய ஐடியாஸ் மேனேஜ்மெண்ட் பண்றது, எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்குறது சிம்மம் சூப்பர். பட் தனக்குன்னு அது செய்யறப்ப அது ஒர்க் அவுட் ஆகாது. தன்னை பத்தி முழுமையா யாராவது தெரிஞ்சுட்டாங்கன்னா உங்களுடைய பவர் போயிடும். அதனால சிங்கம் எப்பவுமே தனிச்சுதான் நிக்கணும். அதனால இந்த அம்மா அப்பா கிட்ட கேளுங்க, நீங்க தனியா பண்ணுங்க, ஆனா கூட்டு சேர்ந்து பண்ணாதீங்க, தனிச்சு பண்ணுங்க, சூப்பரா இருப்பீங்க. இதனால எந்த குறைகளும் இல்லை சிம்மத்துக்கு. சிம்ம ராசி இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பழமையான சிவன் ஸ்தலத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், கிளி பாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும், ஆந்தை பாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல லைட் கலர் ட்ரெஸ், ஆரஞ்சு கலர், அதே போல பாத்துட்டீங்கன்னா புதன் சம்பந்தப்பட்ட பச்சை கலர் ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, சக்சஸ் நிறைய இருக்க போகுது. அது பண்ண முடியாது அப்படின்னால ஒரு கர்ச்சீஃபாவது கையில வச்சுக்கோங்க அந்த கலர்ஸ்ல. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 8 குடையவராகி 12ல இருக்கும்போது விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரணும். தொழிலுக்காக ஒரு நல்ல குரு அமைஞ்சு வர போறாங்க, பட் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 20ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார், இது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க 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 பெண் சாபத்தின் அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. நான் முதல்லயே வீடியோவுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல யாருக்கு இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா அஃபெக்ட் ஆக போறது உங்களுக்கு தான். அதனால மன பாதிப்புகள் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு தான் வரப்போகுது. ஏன்னா சனி அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கு. ஒரு பெண் தொடர்போ, ஒரு புதிய ஆண் தொடர்புகளோ, அல்லது முதலே தொடர்புகள் இருந்தா ஒரு கெட்ட பெயர் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே போல இந்த நேரத்துல முதலே தொடர்பு இருக்குது, அவங்க பிரிஞ்சு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கொடுப்பாங்கன்னு அர்த்தம். இதனால சின்ன சின்ன அவமானங்களோ குடும்பத்துல யாருக்காவது இருக்குதுன்னா அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன தலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். தேவையில்லாம ஒரு செக்ஷுவல் கான்டாக்டுக்குள்ள கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும். அதனால இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருங்க. இந்த சேர்க்கை இல்லை அப்படின்னா புதிய நபர்கள் கொஞ்சம் அந்த பாசிங் கிளவுட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன அவமானத்தை படி நம்ம கெட்ட பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால இதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்கள். ஏன்னா ஸ்ட்ரைட்டா உங்களுடைய ராசியத்தை அது வருது, அங்கிருந்து சனி பாக்குறதால வீட்டுக்கு யாரு இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு தான் வரப்போகுது. சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அவங்க என்னென்ன பண்றாங்க, எங்க போறாங்க வர்றாங்க அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. உங்களுக்கு அது மாதிரி சேர்க்கை இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, குடும்பத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, உங்களுடைய நிலைகளே கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க. ஏன் சொல்றேன்னா உங்க குடும்பம் அமைந்து வரக்கூடிய நேரங்காலங்கள் இப்போ ஒரு குடும்பம், புதிய குடும்பம் அமைய போகுது. 2ஆம் அதிபதி 11ல இருக்கார், ஆட்சி பலம் பெற்று. அதனால ஒரு புதிய குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு ஏதாவது இந்த அமைப்பு இருக்குதுன்னா தனிச்சையா போய் ஏதாவது பண்ணிக்க போறாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. இது ஒரு பெரிய மைனஸ். இந்த மாசம் ஒரு 20-25 நாள் தான். சோ கொஞ்சம் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் கவனமா இருந்து கொள்வது என்பது நல்லது. சோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்களுடைய ஜாதக ரீதியாகவும், தசாபுத்திகள் ரீதியாகவும், கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.